இன்னைக்கு புளிச்சக்கீரை வெங்காய மசியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் வந்து 20 வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சது, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் 6, வரமிளகாய் 6, ஒரு சிட்டிகை வந்து நம்மளுக்கு பெருங்காயம், கொத்தமல்லி தழை ஒரு கொத்து, புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, தாளிக்கிற வடமும் வந்து ஒரு வடமும் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை வந்து ஒரு கட்டு பறித்து தண்ணியில் பைப்பு தண்ணியில் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் தனியாக. இது இப்போ என்ன பண்ணணுன்னா, இது வந்து இந்த சாதம் வந்து எங்கள் அம்மா எங்கள் பாட்டியெல்லாம் உருண்டை ஊட்டி எல்லாத்துக்கும் ஒரு உருண்டை தருவாங்க. அந்த உருண்டையில் இருக்க டேஸ்ட் இன்னும் இப்போலாம் யாருக்கும் வரதில்லை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அதில் பச்சை மிளகாய் வரமிளகாய் போட்டுக்கலாம். அதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு இது நல்லா வாட்டிக்கணும். வாட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம வச்சுருக்க புளிச்சக்கீரை, அந்த புளிச்சக்கீரையை நல்லா போட்டுக்கணும். நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா வாடணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வாடணும். வாடினதுக்கப்புறம் இதில் நம்ம கொத்தமல்லி தழை, புளி இது போட்டுக்கலாம். புளி போட்டோடனே இதற்கு தேவையான அளவு, இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கீரையை நல்லா வாட்டணும். வாட்டினதுக்கப்புறம் இது தனியாக நல்லா எடுத்து வச்சுருங்க. நல்லா வாடிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வடை சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு அந்த வடவத்தை போட்டு நல்லா வடவம் நல்லா பொரிஞ்சு அந்த வாசனை நல்லா வரணும். வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த வடவத்தில் வந்து வெங்காயம், கொத்தமல்லி, எல்லா கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே இருக்கும். இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வாட்டிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வாட்டிக்கலாம். இப்போ இதில் அந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கீரையை மசிச்சிருக்கேன். அப்படி வந்து பிளெண்டர் இல்லாதவங்க மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியை போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா பாருங்கள், நல்லா கீரை வந்து மசிச்சு வந்திருக்கு, அழகாகவும் வந்திருக்கு. இது வந்து 1 வாரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லா இதுவே எண்ணெயில் பரட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மாதம் கூட வரும். நல்லா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.